வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய பேசினாலும் பிஜேபி ஜெயிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு அதாவது ஒன்றிய அரசு கொடுத்த ஒரு அறிக்கை, அதாவது நம்ம நாட்டில் பொருளாதாரம் எப்படி இருக்குது, ஜிடிபி எப்படி இருக்குது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாராக்கடன்கிறது எப்படி இருக்குது. ஒரு பக்கம் அதாவது மிஸ்டு கால் இருக்குல்ல, அதாவது மிஸ்டு கால்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்துல பணம் போடுறீங்க, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் செல்லில். அந்த குறுஞ்செய்தியில் மட்டுமே 1200 கோடி ரூபா, அதாவது அதுக்கு ஃபீஸ் நிர்மலா சீதாராமன் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் சொல்கிறாங்க பெருமையாக. அதே மாதிரி 1000 ரூபாய் வைப்புத் தொகை, 1000 ரூபா கூட மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்திய மக்களிடம் வாங்கக்கூடிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா அது 1600 கோடி. இந்த மினிமம் பேலன்ஸ் வைக்காதவங்க யார் இருப்பாங்க நமக்கு தெரியும். ஒரு பக்கம் பெண்களுக்கு எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, ஐயா மோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறது சரியா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகளிர் சுய உதவி குழுக்கள், அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்கல்ல, அதுலேயும் ஏகப்பட்ட முறைகேடு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம நிதி அமைச்சகம் அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள். எல்லாத்தையும் மீறி அவங்களே, யார், நிதி அமைச்சகமே நாங்கள் இவ்வளவு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கோம், தள்ளுபடினா வராக்கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லலாம், ஏங்க அதெல்லாம் தெரியுமேங்க, மறுபடியும் பழைய கண்டென்ட்டே சொல்கிறீங்களே. அதான் நீரவ் மோடி, லலித் மோடி, நம்ம கிங்ஃபிஷர் ஓனர் விஜய் மல்லையா எல்லாம் ஓடிட்டாங்களே, இப்போ போய் அதை பற்றி ஏங்க பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இது வேறையா என்னங்க மேட்ரு அப்படின்னா, சாதாரணமாக பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு 1008 ப்ரொசீஜர் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 சமூகங்கள் நிறையா லோன் வாங்குறாங்க, நிறையா திருப்பி கட்டுறதே இல்லை. எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஏன்னா மோடிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுனால ஐயோ மோடியை சொல்லிட்டாரு, ஜாதியை இழிவாக பேசிட்டாருன்னு சொல்லி அவருக்கு எதிராக கேஸ் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு ராகுல் காந்தி பதவியை பறித்த அயோக்கியமான அரசு இந்த அரசு. இந்த அரசுக்கிட்ட என்ன நேர்மையை நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஏன் இவ்வளோ கொந்தளிச்சு பேசுகிறோம்னா, சாதாரணமாக ஒரு குண்டுமல்லி வெங்காயம் விலை உயர்ந்து விட்டது, டீசல் விலை 1 ரூபாய் உயர்ந்து விட்டது. 1 ரூபா உயர்ந்தது பெரிய செய்திங்க. ஏன்னா 1 ரூபா அப்படிங்கிறது பெரிய பணம், எவ்வளோ பேர் 1 ரூபாய்க்கு போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி சத்தமே இல்லாமல் 15 லட்சம் கோடி இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் வராக்கடன் சொல்லியிருக்காங்க. அந்த வராக்கடன் லிஸ்ட்டை அவங்க போட்டிருக்காங்க. அதில் முதல்ல ஒரு 5 நிறுவனத்தை பார்க்குறேன். அந்த 5 நிறுவனம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10, மொத்தம் 15. அதில் பார்த்தீங்கன்னா 9 நிறுவனங்கள் குஜராத் சேர்ந்தவை, 6 நிறுவனங்கள் ஜெயின், அதாவது ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள். அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? குஜராத்தில் இருக்கவங்க அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் போட்டது குஜராத் தான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத்தியர்கள் அப்படிங்கிற ஒருவர், ஏன்னா மோடியோடைய சொந்த ஊர், அமித்ஷாவுடைய சொந்த ஊர், அப்படிப்பட்ட இடத்தில் இன்றைக்கி குஜராத்தியினர், அதுவும் குறிப்பாக மார்வாடிக்கள் அப்படிங்கிற ஒருத்தர் இவ்வளவு பணம் அவங்க அரசாங்கத்திட்டிருந்து வாங்கி, எஸ்பிஐ வங்கி, இந்தியன் வங்கியிலேருந்து வாங்கி திருப்பி கட்டலை. அதை அப்படியே அசால்ட்டாக இந்த கவர்மெண்ட் வராக்கடனில் சேர்த்துட்டிங்களே. ஏற்கனவே அதானியுடைய கம்பெனி அது ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறாங்க, அம்பானி நிறைய கம்பெனியில் வாங்கி அவரும் பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ இந்த பணம்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், நானோ நீங்களோ மற்றவங்களோ சொல்லிங்க, ஒன்றிய அரசு கொடுத்த 5 லிஸ்ட்டு தான். ஒன்றிய அரசு கொடுத்த லிஸ்ட்டு கீதாஞ்சலி ஜெம், உங்களுக்கு தெரியும் கீதாஞ்சலி ஜெம் அப்படிங்கிறவர் ஒரு மார்வாடி. ஏரா இன்ட்ரா சொல்யூஷன் இது ஒரு கம்பெனி. கான்ஸ்டான்ஸ் ஸ்டீல் கம்பெனி. ஏபிஜி சிம்கார்ட் இது ஒரு கம்பெனி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிகளை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா REI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த 5 கம்பெனியை நீங்கள் சொல்லும் போதே புரிஞ்சுக்கலாம். இந்த 5 கம்பெனியுமே குஜராத்தை சேர்ந்த கம்பெனிகள். என்னங்க குஜராத்தை சேர்ந்த கம்பெனிகள்? ஆமாம், குஜராத்தை சேர்ந்த கம்பெனிகள். அப்புறம் ஜெயின்னு சொன்னீங்களே, ஜெயின் வருது. ஜெயின் யார்? போர்ட் இன்டர்நேஷ்னல், அப்புறம் விண்ட்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோடாமெக் குளோபல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ப்ராஜெக்ட்டு, குடோசிமி. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன லிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க பணம் 30,040 கோடி. 30,000 கோடி இன்னைக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதுனா இந்த பணம் கவர்மெண்ட்டை சேரவே இல்லை. சரி, இந்த கம்பெனிகள் மார்வாடிகள் ஜெயின்கள் ஏன் முக்கியத்துவம் பெறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் பழங்குடியின இனம் எல்லாத்தையும் பேசணும்ல. ஏன்னா இன்றைக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் கூட கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவங்க ஒரு ஜாதி லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இன்னொரு ஜாதி லஞ்சம் வாங்குவான்லாம் பேசினாங்க. ஆனால் இவங்களில் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், எந்த சமூகத்தையும் குறை சொல்லலை. ஆனால் இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில்
பழங்குடியினர் ஏமாத்துற மாதிரி தெரியல, பட்டியலினத்தவர் ஏமாத்துற மாதிரி தெரியல. இவங்க சொல்கிற சிறுபான்மையினர் ஊடுருவக்காரர்கள் இவங்கெல்லாம் யாரும் ஏமாத்துறீங்க? ஏமாத்துனது எல்லாம் ஐயா மோடி அவர்களின் ஊரை சேர்ந்தவர்களும். ஊரை சேர்ந்தவர்கள் ஏன் ஏமாத்துறாங்க? எல்லாத்தையும் நம்ம சொல்லலை. குஜராத்தில் மோடி அவர்களால், அதாவது என்னென்னா சீக்கிரம் அக்சசபிள் இருக்கக்கூடியவங்க. இன்றைக்கி சொல்கிறோம்ல, பெரும்பாலான ஒன்றும் இல்லை, இடியில் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏன் பதவி 3 தடவை பதவி நீட்டிப்பு பண்ணாங்க? இன்றைக்கி வந்து டெல்லியில் மற்ற முக்கியமான இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இந்த அண்டர் செக்ரட்டரி நிறைய பேர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்களே. எப்படி இதெல்லாம் எப்படி வந்தது? ஏன்னா அவர் இயற்கையிலே அதானங்க இருக்கும். அவர் இருக்காரு, அவருக்கு வேண்டிப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லா இடத்துலையும். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க கணக்கு போடலாமா? ராகுல் காந்தி சொன்னார்ல, நம்ம நிர்மலா சீதாராமன் பின்னாடி நிற்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தாவே தெரியுங்க இவங்க பட்ஜெட் எப்படி வரப்போகுதுன்னு. உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு சமூகம் அப்படிங்கிறத வச்சு யாரும் தப்பிக்கக்கூடாதுங்க. ஆனால் என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தைப்படுறாங்க அப்படின்னு சொன்ன நீங்கள் இதையும் சொல்லணும். பாருங்கள், குஜராத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இதில் ஏமாற்றிருக்காங்க. ஏன்னா தமிழர்கள் இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க 2G ஐயோ 1,70,000 கோடி அழிச்சிட்டாங்க, திமுக கொடுக்கும் கொள்ளையடித்து விட்டது. அதை நீங்கள் சொல்கிற தார்மீக உரிமை அண்ணாமலைக்கோ இங்கே இருக்கக்கூடிய தமிழிசைக்கோ மோடிக்கோ அமித்ஷாவுக்கு இருக்கா? கொள்ளடிச்சாங்க நீங்கள் சொன்னீங்களே. அப்போ திமுக அடித்தது கொள்ளைனா நீங்கள் அடித்தது என்ன சொல்லுங்கள்? புரியல நமக்கு. ஏங்க நீங்கள் அரசாங்கத்தில் மக்கள் பணம் போட்டு அதில் வட்டி வாங்கி, அதில் எஸ்பிஐ நீங்கள் வங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க வட்டியை குறைச்சிட்டிங்க. அதாவது ஒருத்தர் வந்து டெபாசிட் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டு ஓரளவுக்கு வருமானத்தில் முதியோர்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதையும் கை வச்ச கேடுகட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம். அதிலலாம் கை வைக்கிறீங்க. உண்மையிலே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி பெரிய ஆளுங்கட்டெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர்களுக்கு அவ்வளோ வட்டி கொடுக்குறீங்களே. இந்த கீதாஞ்சலி நகைக்கடை, இந்த கீதாஞ்சலி நகைக்கடை ஃபஸ்ட்டு இவங்க பேர், இவங்க யார்? அதாவது இவங்க பேர் பார்த்தீங்கன்னா போசி. இந்த போசிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர். இவர் நீரவ் மோடி அவருடைய உறவினர். நீரவ் மோடி ஏற்கனவே ஓடிட்டார். இவர் இந்த குஜராத்தை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாரு? குஜராத்தில் இல்லை, எப்படி குஜராத்தில் இருக்கவங்க நிறைய பேர் போய் அமெரிக்கா சிட்டிசன் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, இவர் கரிபியன் தீவில் இருக்கார். அந்த தீவுகள், அதாவது நிறைய தீவுகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். கைலாசம்ல நம்ம நித்யானந்தா இருக்கார். அந்த மாதிரி இந்த தீவுகளில் போனீங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். அதாவது என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஞாபகப்படுத்தி பாருங்கள், இதே மாதிரி தான் அதானி மொரீஷியஸில் வாங்குவார் நிலத்தை, இந்தோனேஷியாவில் வாங்குவார் நிலக்கரியை. அது பல நாடுகளுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வரும். ஏன்னா அங்கேருந்து நீங்கள் இன்னொரு தீவுக்கு அனுப்புனீங்கன்னா அங்கே டியூட்டி ஃப்ரீ 100 ரூபாய்க்கு அவர் அங்கே இதில் இந்தோனேஷியாவில் வாங்குவார். நம்மகிட்ட 500 ரூபாய்க்கு விற்றா ஐயோ நிறைய அதானி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதானி எப்படி பண்ண மாட்டார். நேராக ஒரு தீவுக்கு வரும், அங்கே 150 ரூபா ஆகும், அடுத்த தீவுக்கு வந்து 200 ரூபா ஆகும், அடுத்த தீவுக்கு 300 ரூபா, அடுத்த தீவுக்கு வரும்போது 400 ரூபா, இந்தியாவுக்கு வரும்போது 500 ரூபா. ஆமாங்க, 400 ரூபாய்க்கு வாங்கினா 500 ரூபாய்க்கு விற்றாங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கம்பெனி கீதாஞ்சலி. ரெண்டாவது இரா இன்ஃபோ இன்ஜினியரிங். இந்த இது என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதுவும் இல்லாமல் ரோடு, பவர் பிளான்ட். ரோடு வந்து ஐயா நம்ம நிதின் கட்கரி துறையில் வருது. இவரும் குஜராத்தி தான். இவர் குஜராத்தியில். இவர் வந்து ஜெயின், பங்கஜ் ஜெயின் இவருடைய ஓனர் பேர். இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்தவர். 17,000 கோடி இவங்க வந்து எஸ்பிஐலையும் இந்தியன் பேங்க்லையும் கடன் வாங்கியிருக்காங்க. எரா இன்ஃபோ இன்ஜினியரிங். இப்போ ஜெயின் அப்படிங்கிறவர் ஏன் மேலே வராங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும். ஜெயின் ஏன் மேலே வராங்கன்னு. இந்தியாவில் எவ்வளவோ சமூகங்கள் இருக்கிறது, எல்லா சமூகங்களையும் ஒன்றாக பார்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தும் ஜெயின் மட்டும்தான் அதிகமாக இருக்குதே அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுதா இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கான்காஸ்ட் ஸ்டீல். அதாவது என்னென்னா இவங்க வந்து ஸ்டீலில் வந்து பெரிய ஆளுங்க. பிரகாஷ்குமார் அகர்வால், அனில் அகர்வால் இவங்கெல்லாம் ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள். இவங்க குஜராத்தி. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வாங்கினது 4,000 கோடி வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. சஞ்சய் குமார் சுரேகார் அப்படிங்கிறவர் இதில் ஒரு ஒன் ஆஃப் தி ஓனர். இவங்க ஸ்டீல், இரும்பு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறவங்க. இன்னும் குறித்தாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். சரி, இவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணாங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் சொன்னது என்னென்னா இவங்கெல்லாம் நலிவடைஞ்சிட்டாங்கன்ட்டு. நலிவடைஞ்சிட்டாங்க அப்படின்னா தொழில் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி தொழில் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அது எப்படி நலிவடைஞ்சவங்களும் ஆயிடுவாங்க அப்படின்னா, இல்லை இவர்கள்ட்ட நாங்கள் பணம் கொடுத்தோம், அந்த பணத்தை வங்கிகள் பார்க்கும்போது அது வந்து இவங்களுடைய, அதாவது என்னென்னா நல்ல வார்த்தையை சொல்கிறாங்க, அதாவது என்னென்னா அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதால் இவர்களால் கட்ட முடியவில்லை. ஒரே வார்த்தை. எப்படி இந்த ஆளுநர் சொல்கிறாருல as soon as possible அப்படிங்கிறத வச்சுட்டு ஆளுநர் விளையாடுறாரு, அதே மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெய் ஆக்ரோ லிமிடெட். இவங்க வந்து உணவு உற்பத்தி, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாசுமதி உற்பத்தியில் இவங்க நிறைய பேர் போனவங்க.
இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப், இவர் தான் இதோடைய ஓனர். இவர் ராஜஸ்தான். இவர் வாங்கின தொகை பார்த்தீங்கன்னா 3980 கோடி வாங்கியிருக்காங்க, ரை ஆக்ரோ லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஜி ஷிப்யார்ட், இவங்க வந்து கப்பல் கட்டும் துறை. இவர் பேர் ரிஷி அகர்வால், இவர் குஜராத்தை சேர்ந்தவர். 3708 கோடி ரூபாய் இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. உடனே நீங்கள் சொல்லலாம் இவர் மார்வாடி. என்னங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஸ்டேட்டும் இல்லையா? மும்பை, மும்பைலாம் இல்லை. யூபி, பீகார், பீகார், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் இவங்களுக்கு தோவும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஆட்கள் ராஜஸ்தான், ஜெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்வாடி, இந்த 2 பேர் மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவங்க வந்து ஒரு வணிக நிறுவனம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி, மினரல்ஸ் இதெல்லாம் தயாரிப்புறாங்க. உதய் தேசாய், அவர் தான் இது ஓனர். சஞ்சய் தேசாய், சுனில் தேசாய்னு ஒரு 3 பேர் அனந்தமிக்கு இருக்காங்க. இவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க. 3108 கோடி, அதாவது 14 வங்கியில் இவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு வங்கியில் கூட கட்டல. இதில் இன்னொன்று நல்லா குறிப்பிட்டு பார்த்தோம்னா, இவங்க HDFC வங்கியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ICICI, அப்புறம் நிறையா இருக்குல்ல, கிறிஸ்டின் பென்ட்டு என்னமோ, அங்கெல்லாம் வாங்கலை. எல்லோரும் இந்தியா தான். ஏன்னா இவங்கெல்லாம் தேசபக்தியினுடைய பாதுகாவலர். இந்தியன் பேங்க்கில் தான் வாங்குவாங்க. SBI, இந்தியன் பேங்க். நீங்கள் கேட்கலாம், என்னங்க வாராக்கடன் சொல்லிட்டு நிறையா பார்த்துட்ருக்கோம், வீட்டுக்கு லோன் வாங்க போனால் எப்படி வருது, அது எப்படி, இப்படி சோர்ஸ், அப்படி சோர்ஸ், இப்படி சோர்ஸ்னு 1000 கேள்வி கேட்குறாங்களேங்க. எப்படி உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா ஒரே விஷயந்தான். சாதாரணமாக சின்னதாக ஒரு திருட்டு பண்ணிங்கன்னா கேஸு. அதே கொடநாடு மாதிரி பெரிய கேஸாக வந்ததுன்னா கேஸே இல்லை. அதை கண்டுபிடிப்பாங்க. ஒரு 50 வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. 50 வருஷம் 100 வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அப்படி தேர்தலில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சது, ஜெயிப்பா தோப்பா அப்படிங்கிறது, ஜெயிக்கிறது தோக்கிறது, ஒருத்தர் கேஸ் போடுவார். அந்த கேஸ் எப்போ முடியும்னா அந்த ஆள் அவர் பதவி காலமே முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை நம்ம என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் டைமண்ட் கம்பெனி, இவங்க ஜித்தன் மசாத்தா அப்படி பேர். இவங்க வந்து குஜராத்தை சேர்ந்தவர்கள். 2671 கோடி ஊழல். இதில் என்னென்னா இவங்க 7000 கோடி வாங்கியிருக்காங்க. அதில் SBI வங்கியில் மட்டும் 2611 கோடி வாங்கியிருக்காங்க. இதுவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த சொன்ன லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் புரியும். இவங்க சொன்னதில் யாருமே வேறு எந்த ஸ்டேட்டுமே இல்லை. இன்னும் சொல்லணும்னா நம்ம இன்னொன்று சொல்லலாம், ரோடாமார்க் குளோபல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து இந்த பென்சில், ரப்பர் தயாரிக்கிற தொழில். இது கத்தோரி, விக்ரம் கத்தோரி, சதம் கத்தோரி, ராகுல் கத்தோரி, இவங்க மார்வாடி. இவங்க வந்து IBI இது இவங்களும் தான், இந்தியன் பேங்க்கு, SBI இதில் வாங்கியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ராஜெக்ட், இதில் பார்த்தீங்கன்னா டேமு, வாட்டர் சப்ளை, அதாவது பொதுப்பணித்துறை சம்பந்தமாக. இது பார்த்தீங்கன்னா ஹரிஹர ராவ், சுபின் சுரேந்தர். இதில் என்னென்னா இவங்களும் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபன் குர்மி, இது வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. இவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி. ஜிதேந்திர சிங் இதான் ஓனரு. இது வந்து ஃபார்மசி இதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து ராஜ்புத். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஏங்க நீங்கள் சொன்னதில் பார்த்தீங்கன்னா மார்வாடி இருக்காங்க, குஜராத், ஜெயின் இருக்காங்க, ராஜஸ்தான். இந்த 2 கம்யூனிட்டியை தவிர வேறு யாருமே இல்லையான்னா யாருமே இல்லை. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களுடைய கூற்று, இந்தியா இன்றைக்கும் இவங்க சொல்கிற மாதிரி ஊடுருவக்கார் என்னென்னமோ பேசினாங்க. சரி, இப்போ இதெல்லாம் வந்து ரைட்டுங்க, இந்த இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த தள்ளுபடி பண்ண உடனே இந்த தள்ளுபடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன கணக்கே பார்த்தீங்கன்னா 9,30,000 கோடி ஏதோ கணக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அறிக்கை விட்டுருக்காங்க. அப்போ இந்தியா ஏழை நாடுன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு வந்து உரிமை தொகை, இப்போ தமிழ்நாடு அரசு வந்து வெள்ள நிவாரண நிதி அதெல்லாம் காசு இல்லை, பேரிடர் அதெல்லாம் வயநாடு பேரிடர்லாம் அறிவிக்க முடியாதுங்க. உடனே நிர்மலா சீதாராமன் எப்படி அறிவிக்க முடியும்? ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. என்னங்க இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிற்க முடியல என்னால். ஏங்க காசு இல்லைங்க. அதாவது கேட்குறவன் கேனையினார் தான் என்ன வேணால் சொல்லலாங்கிற மாதிரி இருக்குதுல்ல. இதெல்லாம் வந்து கடவுள்னு ஒருத்தர் நமக்கு நம்பிக்கை இல்லை. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இவங்களெல்லாம் உண்மையிலேயே மன்னிப்பாரான்னு தெரில. அது இல்லாதனால தான் பண்ணிட்டு. ஆனால் இயற்கைன்னு ஒன்று இருக்கும், நம்ம நம்புகிறோம் உறுதியாக. ஏன்னா இந்த அளவுக்கு சாதாரணமாக மக்கள் வந்து இன்றைக்கி அரசு ஊழியர்லேருந்து, ஆசிரியர்லேருந்து மாதம் காலையில் 9 மணிக்கு டியூட்டிக்கு போனால் 6 மணிக்கு வந்து அடித்து பிடிச்சி வீட்டுக்கு போய் உட்காந்து பார்த்தா மளிகை சாமான், வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு எல்லாம் ஏறி போயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து நம்ம என்னென்ன புரியலைங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதெல்லாம் எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? ஒரு பக்கம் திராவிட மாடல் அப்படின்னே திமுகவில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி வந்தால் சம்பாதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பூசா
விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சம்பாதிக்க போகிறாங்க. அப்போ ஏழை மக்களுடைய நலனை யார் தான் பார்க்கறது? காமராஜர் ஆட்சிங்கிறது வெறும் கனவு, அதில் மாற்று கருத்து. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இனிமேல் ஊழல்லாம் எப்படி பேசணும்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல பிஜேபி பண்ணுற மாதிரி, பிஜேபி பண்ணுற ஊழலெல்லாம் மக்கள் ஏன் பெருசாக எடுத்துக்கலைன்னா, இவங்களுடைய மதவாதம் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு, அதுவும் குறிப்பாக இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இது ரொம்ப முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம். தமிழகம் இன்னும் உஷாராக தான் இருக்க வேண்டும். ஏன்னா அண்ணாமலை மாதிரி, எச் ராஜா மாதிரி நிறைய பேர் வராங்க, இங்கே ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை பிடிக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், நீங்கள் திராவிட கட்சிகள் மேலே 1000 நம்ம குறை சொன்னாலும் ஒரு விஷயம்தான், இன்றைக்கி பிஜேபி வந்து வளராமல் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் என்ன? இங்கே இன்றைக்கி ஈஸியாக இப்போ பெரியார் சொல்லுவார்ல, அந்த சமூகத்தை பார்த்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு ஏன் சொன்னார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, காமராஜர் ஐயா, கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அவர்கள், இவங்கெல்லாம் நிறைய பேர் அந்த ஒரு பாலிசி இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ்ஸை எங்கே வைக்கணும், ஜெயலலிதா எங்கே வச்சுருந்தாங்க ஆர்எஸ்எஸ்ஸை, சங்கராவை எப்படி, நம்ம சங்கராச்சாரியார் யார் உள்ளே வச்சது, இப்படி பல கடுமையான நடவடிக்கை 2 கட்சியும் எடுத்துருக்கு. அதனால் இதில் 1000 குறை சொன்னாலும் இன்றைக்கி பிஜேபி வளராமல் இருப்பது தமிழகத்துக்கு நல்லது, வளர்ந்து கொண்டே இருப்பது இந்தியாவுக்கு ஆபத்து. யார் தான் கட்டுப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரே விஷயந்தான் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதிம்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைப்பீங்க, சந்தோஷம் இல்லை, பின்னாடி பெரிய ஒரு ஆப்பு அடிக்க போகுதுன்னு. நீங்கள் மகாராஷ்டிரா ஜெயிச்சிட்டிங்கன்னு சந்தோஷமாக இருக்கீங்க, இல்லை நம்ம ஆட்சிக்கு பிரச்சனையே இல்லைன்னு மோடி நினைக்கிறாரு, எல்லாம் வைப்பாங்க. இன்றைக்கி அமெரிக்கா அதானிக்கு வச்சாங்களே, பெரிய விஷயத்தில் மாட்டுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க இந்த டயலாக்கை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.